என்னோட ஜனநாயக கடமை நான் செஞ்சுட்டேன். நீங்க செஞ்சுட்டீங்களா? செஞ்சிருந்தா ரொம்பவே சந்தோஷம். ஸோ எத்தனை பேர் இந்த இங்கேயே அழியாம இருக்கு, இதுக்கு பின்னா இருக்க சயின்ஸ்ன்னு யோசிச்சிருக்கோம். நான் சொல்றேன். ஸோ இந்த இங்கோட மெயின் காம்போனன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட். ஸோ இந்த சில்வர் நைட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் இருக்கும்போது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அதை வெளியே எடுத்து நம்ம பாடியில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க நேச்சுரல் சால்ட்டு, அதாவது NaCl, சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா சில்வர் குளோரைடாக மாறும். இந்த சில்வர் குளோரைடுங்கிறது ஒரு இன்சால்யூபிள் காம்பவுண்ட். தண்ணியில் பட்டாலும் சரி, எண்ணெயில் பட்டாலும் சரி, எந்த விதமான லிக்விடில் பட்டாலும் இது ஒரு இன்சால்யூபிள் காம்பவுண்ட். அதனால தான் அழியாமல் அப்படியே இருக்கு. நீங்க இங்க் வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வயலட் கலர்ல இருக்கும். இதே கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே பிளாக் கலரா மாறும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இது சில்வர் குளோரைடா மாறணும் அப்படின்னா நமக்கு யூவி ரேஸ் தேவைப்படும். ஸோ நம்ம சன்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா யூவி ரேஸ்க்கு பஞ்சமே கிடையாது. நல்லா கொளுத்துது இல்லையா? இந்த யூவி ரேஸை எடுத்துட்டு இது என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்ல இருக்க எபிடர்மஸோட செல்ஸ்ல நல்லா மர்ஜ் ஆயிடும். ஸோ அதனாலதான் அது எவ்வளவு நாள் ஆனாலும் உறிஞ்சு வராம இருக்கு. ஸோ அது எப்பதான் ரிமூவ் ஆகும் அப்படின்னா அந்த பழைய செல்ஸ் எல்லாம் போயிட்டு புது செல்ஸ் வந்து இந்த ஸ்கின் உறிஞ்சு வரும்ல, அப்போ இதை சேர்ந்து உறிஞ்சு வரும். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். ஸோ இதை யார் மேனுஃபேக்சர் பண்றான்னு பார்த்தா இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான் பண்றாங்க, மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். இவங்க மட்டும்தான் இதை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அத்தாரிட்டி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இவங்க தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு த்ரூ அவுட் த இந்தியா தராங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.